ஹாய், வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடியோடு வந்திருக்கேன். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணோம். அதே டைம் நம்ம கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சீக்கிரம் க்யூர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பொடியை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து இந்த வீடியோ பார்த்து செஞ்சுருங்க. இன்றைக்கி வந்து நான் 4 கொத்து கருவேப்பிலை வந்து 2 நாள் நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்ச கருவேப்பிலையை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக வர இருக்கும். நம்ம ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பியாக வர அளவுக்கு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்த ஒருபாடு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 20 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்த பிற்பாடு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையிலே கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறின பிற்பாடு மிக்சியில் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினில் அரைக்கணும்னா ஒரே பேட்சில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சனா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதேமாரி 2 பேட்சுக்கும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிற்பாடு நம்ம சூப்பரான கருவேப்பிலை பொடி வந்து ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.